வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சிரிப்பு மலை முத்துராஜ் அப்படின்ற யூடியூப் சேனல் இன்றைக்கி 10,000 சப்ஸ்கிரைபரை தாண்டி இருக்குது. அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இன்னும் யாரும் என்னை ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா யூடியூப் சேனலோட ஐடி லிங்க்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோலாம் தொடர்ந்து உங்களுக்கு அப்போ தான் காண்பிக்கும், நோட்டிஃபிகேஷனில் வரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஒரு 10 வருஷம், அதாவது யூடியூப் சேனல் ஆரம்பித்தப்போ சும்மா ஐடிக்காக ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அது 2023 வீடியோ போட்டு கொஞ்சம் வேகமாக கொண்டு வந்துட்டு இருந்தேன். 850 ஃபாலோவர்ஸ் வரும்போது ஒரு சிலர் சொன்னாங்க, பரவாயில்ல, நீங்கள் ஆரம்பித்தோடனே 850 வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் நாளில் 1000 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே உங்களுக்கு மானிட்டேஷன் ஆகிடும், அப்புறம் நீங்கள் போடுற வீடியோக்கெலாம் உங்களுக்கு காசு வரணுன்னே நம்மளுக்கு ஒரு ஆசை காமிச்சு விட்டாங்க. சரி, நானும் அப்போல்லாம் என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போன்னு இல்லை, இப்போயே தான் பண்ணிகிட்ருக்கேன். நடிகர்களோட பிறந்த நாளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லி அப்போ ட்ரெண்டாக இருக்க பாட்டை யூடியூப்பில் போட்டு விடுவேன், அதாவது ஷார்ட்ஸில். அப்புறம் நடிகர்களோட வாழ்க்கை வரலாறுலாம் போட்டுட்டு வருவேன். அதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தடவை தனுஷ் சாருக்கு பிறந்தநாள் வீடியோ ஷார்ட்ஸ் போட்டப்போ அதில் இருக்கிற வீடியோஸ் MP3 சாங்ஸ் சேர்த்தா காப்பிரைட்ஸ் பிரச்சனை வராது. நான் அப்படி இல்லாமல் ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு தனுஷ் சார் சாங்கை அதில் ஆட் பண்ணியிருந்தேன். அப்போ ஒன்றும் வரல, ஏறிடுச்சு, அப்லோட் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தா உங்களுக்கு காப்பிரைட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி யூடியூப் தரப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு சினிமா சம்மந்தமாக ஒன்று ஏற்றி விடும்போது மியூசிக் ஆட் பண்ணியிருந்தேன் வீடியோவுக்கு, 2க்கு சேர்த்து சங்கு ஊதிட்டாங்க நம்ம யூடியூப்காரங்க. 900 சப்ஸ்கிரைபர்கிட்ட நெருங்கிட்டு இருந்த அந்த சேனல் ஐடி பிளாக் ஆகிடுச்சு. அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விட்டுறலாமா, இனிமேல் யூடியூப் சேனலே வேணாமான்னு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு ஆதங்கம். 900 வந்து 1000 வர நேரத்தில் விட்டாங்க, நம்மளை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நம்மளால் முடியும், சாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் சிரிப்பு மலை முத்துராஜ் அப்படிங்கிற சேனல் ஐடி. 2023 ஆரம்பித்தேன். அதே மாதிரி தான், அதுக்காக நம்ம கொள்கையை மாற்றிக்க முடியாது இல்லையா, நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம செய்ய முடியும். தத்துவம், இன்று ஒரு தகவல், சிரிப்பு மலை, இதே மாதிரி போட்டுட்டு வந்தேன். அதே மாதிரி நடிகர் நடிகைகளோட பிறந்த நாளுக்கும் வாழ்த்து சொல்லுவேன் தவறாமல் அதில். அதே மாதிரி என்ன ஒன்று கொஞ்சம் உஷாராக இருந்தேன்னா, புதுசாக அதாவது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க சாங் போடாமல் அதில் இருக்கிற சாங்கே நான் சேர்த்து வீடியோ போட்டுட்ருந்தேன். ஸோ அதனால் எனக்கு எந்த பாதிப்பும் வரல. ஷார்ட்ஸ்லேயும் நல்ல ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. என்ன ஒரு ஆச்சரியன்னா, அடுத்து நான் போட்ட ஒரே வீடியோவில் எனக்கு 1000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு 2023. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கி 10,000 ஃபாலோவர்ஸாக நெருங்கியிருக்கு. இதில் வேறு என்னை ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, 900 ஃபாலோவர்ஸுக்கே நீங்கள் 7 வருஷத்துக்கிட்ட ஆக்கிட்டீங்க, இனிமேல் தான் நீங்கள் ஆரம்பித்து என்றைக்கு நீங்கள் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வர்றது அப்படின்னு பேசுனாங்க. இருந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்படலை, வந்து காட்டுறேன்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். அதுக்கேற்றபடி எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரே வீடியோவில் 1000 ஃபாலோவர்ஸ் வரும்னா நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல, அதுவும் எனக்கு கிடச்சிது, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வேறு என்ன சொல்கிறது, எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது. ஸோ இந்த சந்தோஷத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. அந்த ஐடியோட லிங்க்கை நான் கமெண்ட் செக்ஷனில் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்கணுன்ற ஆசை இருக்கிறவங்க அந்த ஐடியை ஷேர் பண்ணி அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா அந்த ஐடிக்குள்ளே போகும். பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன, நம்ம தொடர்ந்து நம்ம வேலையை செய்வோம், அவ்வளோதான். சரிங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி.